வணக்கம். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற காதலர்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்திங்க. அஞ்சில் ஆந்தையார் அப்படிங்கிற புலவர் நற்றிணையில பாடியிருக்கிற ஒரு பாடல். மிக அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாருங்களேன். கல்லா கடுவன் நடுங்க முள் எயிற்று மடமா மந்தி மானா வன் பரல் கோடுயர் அடுக்கத்து ஆடு மழை ஒழிக்கும் பெருங்கல் நாடனை அருளினை ஆயின் இனியன கொல்லலை மன்னே கொன் ஒன்று கூறுவன் வாழி தோழி முன்னுற நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தி ஆன்றோர் செல் நெறி வாளா சான்றோன் ஆதல் நற்கு அறிந்தனை தெரிமே அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு பாடல்ங்க. தலைவி காதலனை பார்த்தவுடன் காதல் கொள்கிறாள். பார்த்துட்டு அவனை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே காதல் கொள்கிறாள். அவளுக்கு தோழி மிக அழகான ஒரு அறிவுரையை கூறுகிறாளுங்க. அறிவுரை கூறுவதற்கு முன்பு அந்த தலைவன் வருகிறான் இல்லையா, அவனுடைய நாடு எப்படிப்பட்டதுன்றதை சொல்வதற்கு ஒரு சிறு காட்சியை சொல்றாருங்க. கல்லா கடவன் நடுங்க. கல்லா கடவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கை குறிக்குதுங்க. கடவன் என்பது ஆண் குரங்கு. கல்லா கடவன் அப்படின்னா தன்னுடைய தொழில், அதாவது மரம் ஏறுகிறது தான் குரங்கினுடைய தொழில். அதை தவிர வேறு ஒன்றையும் கற்றுக்கொள்ளாத கல்லா கடவன் முள் எயிற்று. எயிறு என்பது பல்வரிசை. முள் என்பது நல்ல கூர்மையான பல்வரிசைகளை கொண்ட மட மா மந்தி. மடனா மடத்தனமான அறிவில்லாத, மா என்பது பெருசு. ஆண் குரங்கை விட இந்த மந்தி எப்படி இருக்கா, பெருசா இருக்குதா. பெண் குரங்கு பெருசா இருக்குது. மடமா மந்தி, மந்தியா இருக்கிற அந்த பெண் குரங்கு மானா வன் பரல். பரல் அப்படின்றது அந்த குட்டிங்க, அந்த குரங்கோட குட்டி. இங்க 3 குரங்குகள் இருக்குது. ஒரு ஆண் குரங்கு, ஒரு பெண் குரங்கு, ஒரு குட்டி குரங்கு. ஆண் குரங்குக்கு ஒரு பேரு கடவன், பெண் குரங்குக்கு மந்திங்கிற பேரு, அந்த குட்டிக்கு பரல் அப்படிங்கிற பேர். வன் பரல். கொஞ்சம் வலிமை அடைந்த சின்ன குட்டி கிடையாது, கொஞ்சம் வலிமை உள்ள ஒரு குட்டி. இந்த 3 பேர் எங்க இருக்காங்களா, கோடு உயர் அடுக்கத்து. கோடு என்பது மலை உச்சிங்க, சிகரத்துல போய் உட்காந்துருக்காங்க. அந்த மலை உச்சி மேல போய் உட்காந்துக்கிட்டு குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது, இந்த ஆண் குரங்கு நடுங்க, கல்லா கடவன் நடுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, நடுங்க. அந்த நடுங்க வைக்கிற மாதிரி இந்த பெண் குரங்கு ஒரு வேலை செய்யுதுங்க. என்ன பண்ணுதான், ஆடு மலை ஒழிக்கும் பெருங்கல் நாடனை. ஆடி மலை ஒழிக்கும் அப்படின்னா அந்த பெரிய உயர் ஒழிக்கும். அந்த மலை உச்சியில இருக்கிறாங்க. மேகங்கள்லாம் அப்படியே வருது, கூட்டமா வருது, கரு மேகங்கள் வருது. இந்த மேகங்கள் பாறையை ஒட்டி தழுவிக்கிட்டு போகுது. இப்போ 2 பாறைக்கு தள்ளி என்ன இருக்குன்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மேகங்கள் இருக்கிறதுனால அது மறைச்சிடும். மேகம்ன்றது அது பக்கத்துல இருக்க பாறை மட்டும்தான் தெரியும், அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா பாறையையும் அதன் பின்னாடி இருக்கிற காட்சி எல்லாத்தையுமே மேகங்கள் அப்படியே மறைக்குது. இந்த பெண் குரங்கு என்ன பண்ணுதா, தன்னுடைய மானா வன் பரல், அந்த வலிமையுள்ள அந்த சின்ன குட்டி இருக்குது, அந்த குட்டியையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த 2 பாறை தள்ளி போய் உட்காந்துக்குதாங்க. இந்த குரங்கு இருக்குது பாருங்க, ஆண் குரங்கு இப்போ என்ன பண்ணுது, ஐயோ இங்க பக்கத்துல இருந்த என் மனைவியும் பிள்ளையும் காணுமேன்னு சொல்லி தேடுதான். நடுங்கி தேடுதாங்க. எப்படி தேடுதான், நடுங்கி தேடுதான். கல்லா காலம் நடுங்க, கல்லா கடவன் நடுங்க முள் எயிற்று மடமா மந்தி மானா வன்பரல் கோடுயர் அடுக்கத்து ஆடு மழை ஒழிக்கும். அப்படிப்பட்ட குரங்குகள் வாழ்கிற வளமை பொருந்திய மலை நாட்டை சேர்ந்த பெருங்கல் நாடனை, அப்படிப்பட்ட நாடை சேர்ந்தவனை அருளினை ஆயின், அவன் மேல நீ ஆசைப்பட்டிருக்க, அவன் மேல காதல் வச்சிருக்கிற, அருளினை ஆயின் இனி என கொல்லலை. இனிமே நான் சொல்றதை நீ கேட்க போறது கிடையாது. ஆனாலும் மன்னே கொன் ஒன்று கூறுவேன், ஆனாலும் ஒன்று சொல்றேன் உனக்கு. வாழி தோழி, தலைவி இல்லையா, அதனால வாழ்த்திட்டு சொல்றா. முன்னுற நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தி. முன்னவே அவன் மேல நீ ஆசைப்பட்டுட்ட. அதாவது பார்த்த உடனே அவனை பற்றின செயல்களை புரிந்து கொள்வதற்கு முன்பே, அவனுடைய குணநலன்களை புரிந்து கொள்வதற்கு முன்பே, அவனை பற்றி முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பே, அதைத்தான் சொல்றாங்க. முன்னுற நாருடை நெஞ்சத்து ஈரம், உன்னுடைய அன்பான இதயத்தினால அவன் மேல நீ காதல் வயப்பட்டுட்ட. ஈரம் பொத்தி அவன் மேல நீ ஆசைப்பட்டுட்ட, காதல் வயப்பட்டுட்ட. ஆன்றோர் செல் நெறி வாளா சான்றோன் ஆதல் நற்கு அறிந்தனை தெரியுமே.
நீ நீ உண்மையிலேயே அவனோடு சேர்வதற்கு முன்பு, உன்னுடைய காதலை அவனிடத்துல வெளிப்படுத்துவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை மட்டும் செய்யி, அறிந்தரை முன்பே. இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கிறான் அவன்? ஆன்றோர் செல் நெறி வாளா சான்றோன் ஆதல் நற்கு. ஆன்றோர் ஒரு காட்டிய வழி நெறி இருக்குதுங்களா, வாழ்க்கைக்கு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அற நெறியை நம்முடைய ஆன்றோர்கள் நமக்கு கற்பித்து வைத்து இருக்கிறார்கள். அந்த வழியின்படி வாழாத ஒரு ஆனா அவன் இருந்துட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். அதனால அவனோடு சேர்வதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சான்றோர்கள் காட்டிய நல் வழியில நடக்கிறவனா அவன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ காதல் பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோழி சொல்றாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு பாடல். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் கல்லூரி படிக்கிற பொழுதே காதல் செய்துட்டு, காதல் வயப்பட்டுட்டு, எங்களுடையாவது ஓடி போயிட்டு கஷ்டப்படுகிற, வருத்தப்படுகிற, பின்னாட்களில் தற்கொலை செய்து கொள்ளுகிற, பின்னாட்களில் தன்னுடைய குடும்பத்தோடு சேர முடியாமல் வாழ்கிற பல பேரை பற்றின செய்திகளை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, நாளிதழ்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி இந்த பாடல்ங்க, இந்த நற்றிணை பாடல். மிக அழகாக சொல்லுறாரு. நீ பார்த்த உடனே ஆசைப்படுறாங்க இல்லையா, அவன் பைக் வச்சிருக்கான், அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா பேசுறான், நல்லா பழகுறான், விலை உயர்ந்த ஃபோன் வச்சிருக்கான், எப்போ பார்த்தாலும் அவனோட சுற்றி நண்பர்கள் இருக்காங்க நிறைய பேர். இப்படின்ட்டு காதல் செய்வதற்கு நிறைய காரணங்களை சொன்னாலும் கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். ஆன்றோர்கள் காட்டிய நல் வழியில நடக்கிறவனா அவன். இதை தெரிஞ்சுக்கிட்டே காதல் பண்ணுங்க மக்களே அப்படின்ட்டு 2000 வருடங்களுக்கு முன்பு நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி இந்த பாடல். மீண்டும் பார்ப்போம். கல்லா கடவன் நடுங்க முள்கெயிற்று மடமா மந்தி மானா வன்பரல் கோடுயர் அடுக்கத்து ஆடுமலை ஒலிக்கும் பெருங்கல் நாடனை அருளினை ஆயின் இனி என கொல்லலை மண்ணே கொன்னொன்று கூறுவன் வாழி தோழி முன்னுற நாடுடைய நெஞ்சத்து ஈரம் பொத்தி ஆன்றோர் செல்நெறி வாளா சான்றோன் ஆதல் நற்கு அறிந்தனை தெரியுமே. இந்த இதுல இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி இருக்குது. அந்த குரங்குகளை பத்தி ஏன் சொல்றாரு கவிஞர் அப்படின்னா, ஒரு கல்லா குரங்குன்னு சொல்றாரு. படிக்காத ஒரு குரங்கு, ஒரு ஆண்னு வச்சுக்கோமே. இன்னொன்னு மடமா மந்தி, மடமையில இருக்கிற ஒரு மந்தி, மடத்தனமான ஒரு மந்தி. ஆளுதான் பெருசா இருக்கே தவிர மாமந்திங்கிறாரு. ஆளுதான் வளர்ந்துருக்கிற, அறிவு வளரலையடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆளு பெரிய மந்தி. அப்படிப்பட்ட இருவருக்கும் ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அவர்கள் மலை உச்சியில ஒளிந்து ஒளிந்து விளையாடுகிற அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குரங்கு இந்த குரங்கை தள்ளிட்டு வேற எந்த குரங்கோடையும் போகல அப்படின்ற கருத்தை அவர் சொல்றாரு. ஒரு குழந்தை பிறந்து இப்படி இருந்தா கூட அவங்க ஒரு குடும்பமா நல்லா இருக்காங்க. நீ காதல் செய்கிறவனும் அப்படி உன்னை காப்பாற்றுகிறவனா இருப்பானா. அவன் படிக்காம இருக்கட்டும், அவன் மடம் மந்தியா இருக்கட்டும், ஆனா உன்னை வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுறவனா இருப்பானா. உன்னை விட்டுட்டு வேற எவ கூடயும் போகாம உன் கூட இருந்து பார்த்துக்கிறவனா இருப்பானா, அந்த ஆன்றோர் காட்டிய வழியில நடப்பானா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சின்ன ஒரு குரங்கு குடும்பத்தை என்னுடைய காட்சியை காட்டி முன்வைக்கிறார் இந்த கவிஞர். தொடர்ந்து பார்ப்போம்.